ஜியோ இன்ஜினியரிங்னா என்ன? எப்படி ஒரே வாட்டி அத்தனை ஸ்டேட்ஸ்ல ஒரே நாள் ரெயின்ஃபால் ஆச்சு? ஆர்ட்டிஃபிஷியலா ஆச்சா? இல்ல நேச்சுரலாவே இது ஃபார்ம் ஆச்சா? இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா? ஒருவேளை இன்வால்வ் ஆயிருந்தா, இதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ் எப்படி போகுது? யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க? அண்ட் இது எது வழி குறிக்குது? இதனால வர ப்ராப்ளம்ஸை ஹியூமன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கண்டுபிடிப்புக்கான ரீசன் என்ன? இதை பத்தி இந்த வீடியோல இன் டீட்டெயிலா பார்க்கலாம். சிட் பேக், ரிலாக்ஸ். வெல்கம் டு ஹனி பேட்சர். ஜியோ இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லைங்க. கிளைமேட் மேலே பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஜியோ இன்ஜினியரிங்ன்ட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காரங்க குறிக்கிறாங்க. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 2008 2009 டைம்ஸில் குளோபல் வார்மிங்னு, கோ கிரீன் டேன்னு, இல்லை பேன் பிளாஸ்டிக்ன்ட்டு நிறைய இடத்துல நம்மளை ஸ்கூலில் ரேலி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, குளோபலாகவே நிறைய இடத்துல வார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு கிரீன்லேண்ட் மாதிரி இடத்துல இந்த பனிக்கட்டிங்களெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மழை காலத்தில் சரியான மழை தண்ணி வராமல் அண்ட் வெயில் காலம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து அப்போத்துலேருந்தே நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது விஷயம் வந்து 1976 ரொம்ப எவிடெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து யாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஐடியா இல்லை. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் தான். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பாஸ் பண்ணி ஏன் இது பண்ணுறோம், இதுக்கான ரீசன் என்னன்ட்டு சொன்னாங்க. ஓகே, பட் இதுக்கு இன்னொரு பக்கம் தான் அந்த டைமில் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆனது ஜியோ இன்ஜினியரிங். ஓகே, அதுக்கு என்ன சம்மந்தம்னா, ஜியோ இன்ஜினியரிங் வந்து இவங்க மேன்மேட் ஒரு கிளைமேட் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஹீட்டுன்றது நம்ம கை மீறி போச்சுன்னா, நம்மளால் தட்டிக்க முடியாத அளவுக்கு அந்த ஹீட்டுன்றது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, அதுலேருந்து நம்ம எப்படி சேவ் ஆகணுன்றதை தான் இவங்க ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் இவங்க வைக்கிறது ஸ்கோபெக்ஸ். ஓகே, இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா, நிறைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி R&D டெவலப்மெண்ட் டீம்ஸோடு சேர்ந்து பில்கேட்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்த கொஸ்டின் என்னென்னா, பில்கேட்ஸ்க்கும் இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இவர் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு? ரீசன் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஓனர். இந்த டெக்னாலஜிஸ் வந்து இப்போது ஏஐ எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்போ வந்து மினிமல் டெக்னாலஜிஸ், அதுவும் சில டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படின்னா சோலார் பேஸ்டு இதை நம்பி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் கிளைமேட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றத இவர் நோக்கமாக இருந்திருக்கு. இவர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்காக தான் காத்துட்டு இருக்கும்போது இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காரங்க ஸ்கோபெக்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு வந்து முன் வைக்கிறாங்க. அப்போது இவர் வந்து ஃபண்டிங்கு நிறைய இடத்துலேருந்து ரைஸ் பண்ணி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட $4.2 மில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து ஃபண்டிங்கும் பண்ண செய்கிறாரு. ஓகே, இது இன்னும் கிளியராக சொல்லு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம வீட்டு வெளியே போகிறோம், ரொம்ப வெயில் அடிக்குது, நம்ம பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டை நம்மளால் தட்டிக்க முடியல. ஸோ நம்ம சடனாக என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ்லேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ வந்து ஏர் கூலரோ ஃபேனோ ஏசியோ வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ண பார்ப்போம். இன்கேஸ் வெயில் வந்து அதோட தாக்கம் வந்து பூமி மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரு சர்டைன் டிகிரி மேலே போய் நம்மளால் தாங்கிக்க முடியலன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. SRM அப்படின்ட்டு மீன் பண்ணுறாங்க. இந்த ஃபின்லாண்டு, கிரீன்லாண்ட்லாம் என்ன ஆகியிருக்குன்னா, இந்த பனிக்கட்டிகள் கரைய ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கரைஞ்சதுனால அங்கே இருக்கிற அதோட ஒரிஜினல் நேச்சர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஷ்மீர்னாவே பனி தான் ஞாபகம் வரும். காஷ்மீருக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பனி இல்லாமல் வெறும் கல்லும் மலையும் மேடும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸில் வந்து அப்போவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது இப்படியே விட்டால் இது பிரச்சனையாகும்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து இவங்க நார்மலாக ஒரு ரோவிங் வெஹிக்கிள் மாதிரி வச்சு அதை அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வீடனில் என்ன ஆகுதுன்னா 2019 பேராஷூட் யூஸ் பண்ணி வானத்தில் தூவும்போது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கெமிக்கல் எஃபெக்ட்ன்றது இன்ஜெக்ட் ஆகிடும். ஸோ அது வேறாக இருக்கும்போதே இந்த மாதிரி இன்ஜெக்ட் ஆச்சுன்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம தாக்கப்படுவோம். ஸோ அதனால் இங்கே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து பர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சாமி கவுன்சில்ன்ட்டு அங்கே நிறைய NGOஸ்க்கு நிகராக இருக்கிற கவுன்சில்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இது முன்வைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எங்கள் கண்ட்ரீஸில் பயன்படுத்தாதீங்க, எந்த ஒரு பர்மிஷனும் கிடையாது, இதை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அது வந்து ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சரை கூல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணுன்ற அளவுக்கு அது சரிப்பட்டு வரலாம். ஆனால் நம்ம கண்ட்ரி சைடு இந்தியாவை பார்க்கும்போது வந்து ஃபார்மிங் தான் மெயின். இந்தியானாவே ஃபார்மிங்க்கு நம்பர் 1 கண்ட்ரி, அக்ரிகல்ச்சருக்கு நம்பர் 1 கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ
இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இருக்கிற அந்த மெயின் பேக் போனே வந்து அந்த அக்ரிகல்ச்சர்ன்றத வேரோட என்ன ஆகிடும்னா ஒரு பெரிய நெகட்டிவ்லேயே போய் முடிஞ்சிடும். இதை வந்து மைண்டில் வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து சொன்ன மாதிரி 2024 கைவிட்டுட்டாங்க. பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ராஜெக்டை கைவிட்ட பிறகு ஓகே இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸு வந்து நம்ம வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனால் இது வேறு மாதிரி போகுது அப்படின்ட்டு அவன் நிஜமாகவே அந்த மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்களா இல்லை கவர்மெண்ட் அதை வந்து அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா தெரியல. பட் அவன் அந்த ரீசனை சொல்லும்போது ப்ரெஸ் பீப்புள் வந்து இதை தான் சொல்கிறாங்க, அவன் வந்து அந்த ஐடியாஸை ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ண போகிறாருன்ட்டு. இப்போ ரீசெண்டாக அவன் கையெடுத்துக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னா ஏஐ அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங். ஓகே, இதை எந்தெந்த கண்ட்ரிஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா எங்கேயும் இல்லை, இந்தியா மேலே தான். ரீசெண்டாக மார்ச் 2026 மார்ச்சில் தான் ஆந்திராவுக்கு சிஎம்மாக இருக்கிற சந்திரபாபு நாயுடை மீட் பண்ணி இந்த ஏஐ அக்ரிகல்ச்சரல் பற்றி பேசியிருக்காரு. என்னென்னா இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு மெயின் குறிக்கோள் என்னென்னா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல உரம் வந்து ஒரு ஏக்கரா இருக்குது, ஒரு ஏக்கராவில் ஒரு 5 இடத்துல வந்து இந்த பூச்சிங்க வந்து அந்த பயிரை சாப்பிட்ருக்குன்னா இப்போது விவசாயி என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு ஏக்கரா மொத்தத்துக்கும் அந்த ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுவார். அப்போ தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவர் யோசிப்பார். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. இப்போ அந்த 5 இடத்துல தான் அந்த பயிர் அந்த பூச்சிகள் சாப்பிடுதுன்னா இந்த ஏஐ ட்ரோன் வச்சு அந்த இடத்துக்கு வரைக்கும் அதை அடிக்க செய்யும். அப்போது நீங்கள் ஒரு ஏக்கரை கடிக்க தேவையில்ல, எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மாத்திரம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும். இது மூலிமா உங்களால் கெமிக்கல் வாங்குறது கம்மியாகும், விவசாயிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு கம்மி ப்ரைஸ்லேயே அவங்களால விவசாயம் பண்ண முடியும், லாஸ்ன்றது ஃபேஸ் ஆகாது. ஓகே, இப்போது இது அவங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னும் போது இவங்க சொல்கிறது இதுதான். ஆனால் இவங்களோட பேக் போன் ஐடியா என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாதே. அதை பயிரை காப்பாற்றுறோன்றது வரைக்கும் நல்லது. இதை தான் நம்மளும் எதிர்பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு விவசாயிக்கு தான் ஒரு தூணே. இவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க அவங்கள முன் வச்சு பின்னாடி வேறு எதனா கிறுக்கு வேலை பண்ணுறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கு முன்னாடியும் வேற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியும் ட்ராப் செய்யப்பட்டிருக்கு. எதுரான்னா மெரைன் க்ளவுட் பிரைட்னிங். இது வந்து இந்த கடல் மட்டத்தில் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சீ சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. கடலில் போயிட்டு சீ சால்ட்டை வந்து நிறைய இடத்துல இன்ஜெக்ட் பண்ணியோ தூவியோ கடல் தண்ணியை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். அந்த கடல் தண்ணி க்ளீன் ஆச்சுன்னா இந்த வெப்பத்தினால என்ன ஆகுன்னா ஒரு மேகங்கள் உருவாகும். மேகங்கள் உருவாச்சுன்னா ஷைனிங்காக ஒரு பிரைட்டாக இருக்கும், ஒரு ஃபாகியாக ஒரு டஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கரையாக இருக்கிற மாதிரி இருக்காதுன்ற மாதிரியெல்லாம் இந்த ஆள் குறுக்குத்தனமாக யோசிச்சிருக்கான். அதையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ 3வது ப்ராஜெக்ட்டுக்கு தான் இந்த ஆள் இந்தியாவுக்கு வந்து அதுவும் 2 பிளேசஸாக சூஸ் பண்ணியிருக்கான். ஒன்று வந்து அமராவதி, இன்னொன்று வந்து நியூ டெல்லி. என்னென்னா நியூ டெல்லியில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு இன்னும் நியூஸ் வரலை. ஸோ இது வந்த பிறகு திரும்ப குளோபலாக இந்த ஆள் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவான். இது நல்ல விதத்தில் முடிஞ்சால் சரி, பட் இது எதனா ஒரு பிரச்சனையாக பேக் ஃபயர் ஆச்சுன்னா தாங்க முடியாது. அண்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா டேட்டா சென்டர்ஸ் பற்றி. டேட்டா சென்டர்ஸ் வந்து எல்லாருமே இப்போ வந்து தெரியும் இந்தியாவுக்கே வந்துட்டுருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் இந்தியா மேலே ஃபோக்கஸ் ஆகுது எங்களுக்கு ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவை வந்து ஒரு ரேட் டெஸ்டிங் லேபாக தான் பார்க்குறானுங்க. அது நல்ல விதத்தில் முடிஞ்சால் பரவாயில்ல, பட் இவங்க பண்ணுற பரிசோதனைலாம் நம்மளுக்கு எதனா எஃபெக்ட் ஆச்சுன்னா அது பெரிய தலைவலியை தான் உண்டாக்கும். நிறைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அடி வாங்கும். இப்போது வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிலப்பரப்புலையும் சரி, இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்லையும் சரி, வாட்டர் கன்சம்ஷன்லையும் சரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் இவனுங்கெல்லாம் என்னன்றன்னா இந்தியாவில் வந்து நிலப்பரப்பாகவும் சரி, தண்ணிக்கும் சரி, மின்சாரத்துக்கும் சரி எந்த ஒரு பஞ்சமும் இல்லை, நம்ம அங்கே போய் பண்ணலான்ட்டு இவங்க வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கானுங்க. வடிவால் சொல்கிற மாதிரி நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும்ன்ற மாதிரி தான் இங்கே ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எதனா ஒரு பேக் ஃபயர் ஆச்சுன்னா அது ஆகிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டு சில ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுத்து கரெக்டாக சூப்பர்விஷன் பண்ணால் டெவலப்மெண்ட்ன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம நினச்சதை விட முன்ன ஒரு 10 வருஷம் ஆகிறது இருக்கிறது ஒரு 5 வருஷத்துலேயே ஆகும்ன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பேனுன்றது இன்க்ரீஸ் ஆகும். பட்
தெரியல, பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து எதை நோக்கி பயணம் செஞ்சு நம்மளை எங்கே கொண்டு போய் நல்ல இடத்துல விட போகிறாங்களா, முட்டி மோதி இறக்க போகிறானுங்களான்றதே தெரியல. பட் ஆனால் அதுதான் கைஸ், இப்போது ரீசெண்டாக இந்த 4 நாளில் பெஞ்ச மழை வந்துட்டு 50-50 ரீசன்ஸ் தான். எங்கேயும் வந்துட்டு எவிடெண்ட்டாக நேச்சுரலாக வந்ததுக்குன்னு ரீசன்ஸும் இல்லை ஆர்டிஃபிஷியலாக வந்ததுக்கான எவிடன்ஸும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கோ இன்டர்நெட்டோ எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சொல்லுது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவனுங்களால் மனுஷனுங்களே விலை கொடுத்து வாங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஒரு இது புரியுதில்ல உங்களுக்கு, நம்ம யூஸ் பண்ணுற அந்த இதுவை இவங்களால வாங்க முடியாதா, வாங்கி அந்த இன்ஃபர்மேஷன்றதை சேஞ்ச் பண்ண முடியாதா? இப்படியும் இருக்குது. இல்லைன்னா ஒரு வேளை அது எப்பயோ நடந்ததுக்கு நம்ம வந்து அதுக்கு ரிலேட் பண்ணி சைக்கலாஜிக்கலாக பேசுகிறதோ வந்து ஹியூமன் நேச்சர் தான். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஐ மீன் ஜியோ இன்ஜினியரிங்கை சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து அந்த ஜியோ இன்ஜினியரிங்கை கைவிட்டுட்டு லைக் இப்போ இந்த ஏஐ ஃபார்மிங்கில் இந்த பில்கேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியாவில் வந்திருக்காங்கல்ல. ஸோ இது எப்படி போகுது, இதை எந்த இடத்துல போய் நிற்க போகிறாங்கன்றத இன்னும் கண்டினியூஸாக எதனா இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் உங்களுக்கு வந்து கீப் ஆன் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற நியூஸஸ் எது வெளியே வந்தாலும் நான் அதை அப்பயே கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வீடியோவாக போடுறேன். அண்ட் வில் see you in the next video. Until then, bye from Honey Badger.